நமஸ்காரம் அம்மா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது, இந்த ஏஐ இப்போ எல்லா விஷயத்துலையும் அதோட இம்பேக்ட் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறா. நம்ம டெல்லியில் கூட இப்போ அதுக்கான சமிட் வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறா. இதோட இம்பேக்ட் எல்லாத்துலேயும் இருக்கிறனால இப்போ எனக்கு சந்தேகம் என்னென்னா, வைதீகத்தில் சம்மந்தமாகவும் ஆன்மீகத்திலையும் அதோட இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும், அதோட விளைவுகள் எந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன தயக்கமாக, அது ஒரு சின்ன பயமும் இருக்கும் அம்மா. அதில் அதை நீங்கள் தான் அதை கொஞ்சம் அதை தீர்த்து வைக்க முடியும்னு நம்புகிறேன் அம்மா. ரகு, நீ கேட்டதில் ஆச்சரியம் இல்லை, அதில் எந்த தப்பும் இல்லைப்பா. ஏன்னா இந்த கேள்வியானது என் மனசுலேயே 2-3 நாள் ஓடின்னு இருக்கு. நானும் அதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசனை பண்ணாவிட்டாலும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கு 2-3 நாளா. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ ஹோஸ்டல் போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இதில் தான் நான் சில பாயிண்ட்ஸும் நோட் எடுத்தேன். இப்போதான் எடுத்துன்றத நீயும் அந்த கேள்வி கேட்குற. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்மெண்டட் இன்டெலிஜென்ஸாக பார்க்குறேன். இந்த ஏஐ அதுக்கு 2 பக்கம் இருக்கு. அது பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் நம்ம நாட்டில் அறிமுகமான புதுசில் அதை பற்றி நிறைய பேசப்பட்டது. கம்ப்யூட்டர் வந்தால் மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணிடும், எல்லாருக்கும் வேலை எல்லாம் போயிடும், உலகத்தையே புரட்டி போட்டுடும், அப்படியே என்னென்னமோ பேசிட்டு இருந்தா. அப்போ நானும் முழிச்சுட்டு இருந்தேன் ஒன்றும் தெரியாம. அப்படியே போக 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 இப்போ என்ன ஆயிடுத்து, எந்த கம்ப்யூட்டர் கண்டு நம்ம பயந்தோமோ, எந்த கம்ப்யூட்டரால நமக்கு வேலை போயிடும் நினைச்சோமோ, அந்த கம்ப்யூட்டரே இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு உலகம் முழுக்க வேலை கொடுத்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1 பாயிண்ட்டுக்கு வரேன். இதுல நீ மாமா எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு வார்த்தை நடுவில் விட்டேன். உண்மையிலேயே அதுல பயம் இருக்கத்தான் இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஏஐ இருக்கே, whether you call it as artificial intelligence or augmented intelligence, whatever it is, அதுக்கு 2 பக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அத கொஞ்சம் நான் டீப்பா போறேன். இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் we should consider this AI only as a tool, not as a guru. இது இன்னும் கொஞ்சம் நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சனாதன தர்மத்துல ஹியர்கி இருக்கு இல்லையா, படிநிலைகள். அது என்னென்ன பொதுவா இப்படி சொல்லலாம்: சாஸ்திரம், குரு அண்ட் அனுபவம் இல்லையா. இதுதானே நம்மளுடைய ஹியர்கி, இதானே படிநிலைகள். இது வேதமே சொல்றது. ஒரு இடத்துல யஜுர்வேதத்துல அருணபுஷ்டத்துல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்மிருதி பிரத்யக்ஷமை தேஹ்யம் அனுமான சதுஷ்டயம். கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தை அதுவும் அந்த வேதமும் எடுத்து கூறுகின்றது. அதாகப்பட்டது இந்த சாஸ்திரம், குரு, அனுபவம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் cannot replace of any of these things, but it can assist in accessing them. ஆம் நண்பர்களே, இது ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த ஏஐனால. ஆனால் நமக்கு உதவி புரியும். எப்படி உதவி புரியும்? இந்த மேல சொன்ன சாஸ்திரம், குரு, அனுபவம், இதை அணுகுவதற்கு இந்த ஏஐ உதவி புரியும். இப்போ நம்ம டிஸ்கஷன் இட்ஸ் வெரி லிமிட்டட் டு சனாதன தர்மா அண்ட் ஏஐ. இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல துறையில பரவி இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நோ லெட் அஸ் லிமிட் இட் only to the சனாதன தர்மா. This artificial intelligence can be compared with a librarian or library, but not with a rishi, I tell you. Of course, artificial intelligence can explain the meaning of mantras, provide help to how to pronounce it,
even it can help us in understanding the context, but it cannot have the adhikara. It cannot transfer Shakti. Artificial intelligence cannot instill Bhakti. And artificial intelligence for sure cannot replace initiation. அதாவது உபதேசம். உபதேசங்கிறது என்னது? குரு மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு உபதேசம் அல்லவா? அது ஏஐயால கொடுக்க முடியுமா? நெவர். நோ சான்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் லிமிடேஷன்ஸ், பட் we can make it use of. இப்போ அதை வந்து ஒரு பெஸ்ட் டூலா யூஸ் பண்ணலாம். முண்டோபனிஷத்துல ஒரு வாக்கியம் ஞாபகம் வருது. தத் விஜானார்த்தம் ச குருமேவத் கச்சதி. டு நோ தட். தட்னா என்னது? அந்த பரம்பிரம்ம தத்துவம். ஒன் மஸ்ட் அப்ரோச் ஏ குரு. ஒன் ஷுட் நாட் அப்ரோச் ஏ சர்வர். இந்த பரம்பிரம்ம தத்துவத்தை இந்த முண்டோபனிஷத்து சொல்ற வாக்கியத்துப்படி நாம் வந்து குருவை தான் அணுகணும். ஒரு சர்வரை அணுக முடியுமா? அணுக முடியாது. அணுகினாலும் நமக்கு உண்டான பயன் தராது. சரி, நீ இன்னொரு கேள்வி கேட்டேன். இந்த வேதத்துக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இதுல பாசிட்டிவ் நிறைய இருக்குன்னு நான் பாக்குறேன். Artificial intelligence, that's AI, can help to preserve the tradition. Digitalize பண்ணோம் இல்லையா, அது தேவையும் கூட இந்த காலத்துல. அதுக்கு AI வந்து உதவி புரியலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த பாம் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாம் லீவை ரெஸ்டோர் பண்றதுலயும் நான் நினைக்கிறேன் ஏஐயோட ரோல் ரொம்ப மகத்தானதாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல நண்பர்களே, வேதத்தில் ஸ்வரம் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்றதுலயும், அதாவது அனலைசிங் தி வேதிக் இன்டர்நேஷன் அண்ட் இட்ஸ் பேட்டர்ன், அதிலையும் ஏஐ கேன் பிளே எ ரோல். தட் இஸ், ஏஐ கேன் பிகம் கார்டியன் ஆஃப் ரெஸ்டோரேஷன், பட் நாட், இட் கேனாட் ஆக்ட் as an authority. இப்படியும் சொல்லலாம். Artificial intelligence can guide practice, but it cannot provide bhava. அந்த பாவம் இருக்கே, அது வந்து குரு சிஷ்ய பரம்பரை மூலமா தான் வரும். குரு கிட்ட தான் டிரான்ஸ்லேட் ஆகணும். AI can remind you to chant, but it cannot melt your heart. உன்னோட ஹிருதயத்தை வந்து அந்த மெல்ட் பண்றது இருக்கு இல்லையா, பை சாண்டிங், அதை AI cannot do that job. Only a guru can do. நம்ம சனாதன தர்மத்துல குரு மூலமா நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் நம்ம புரியணும்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். அதாவது திருப்பியும் உபநிஷத்துக்கே வரேன். தைத்திரிய உபநிஷத்துல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமே, என்னது? சத்தியம் வதா தர்மம் சரா. இதற்கு தர்மத்தின்படி நடப்பதற்காகவும் தர்மத்தின் பாதையில் செல்வதற்கும் குருதான் வழிகாட்ட முடியுமே வழியே, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தரக்கூடிய விவரங்களோ அந்த விவரங்களும் சரியாக இருக்கணும், இல்லைங்கல. ஏன்னா சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட வேத வாக்கியத்துக்கு கேட்டா பதமா பிரிச்சு கொடுத்துருத்து. அது மாத்திரம் இல்ல, சைனாச்சாரியர் பாஷை எடுத்து கூறுகின்றது. ஏய் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கலாம், உதவி புரியலாம். நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா நம் வாழ்க்கை வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால செம்மையாக இருக்குமே வழியே இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் எப்படி நாளைக்கு எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் கம் டு லிவ் வித் அஸ். நம்ம அதோட தான் வாழ கற்றுக்க போகிறோம். ஆனால் நமது சனாதன தர்மத்துக்கே உரித்தான தி கான்செப்ட் ஆஃப் குரு, சத்தியம் வத, தர்மம் சர போன்ற கோட்பாடுகள் எல்லாமே நாம் குரு வேண்டி குரு மூலமாக குரு உபதேசத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம சௌக்கியமா இருப்போம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம். அதை எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்திட்டு அதுக்கு குட் பை சொல்லிட்டு நம்ம கவனிக்கலாம். நாராயணா.